வணக்கம். கேரளாவில் வருகிற செப்டம்பர் 10ஆம் தேதி குளோபல் ஐயப்ப சங்கமம் என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலகத்தில் உள்ள எல்லா ஐயப்ப பக்தர்களும் சங்கமிக்கிற வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதில் ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாக தமிழகத்திலேருந்து முதல்வர் ஸ்டாலினும் கேரளாவினுடைய முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பினராயி விஜயனும் அழைக்கப்பட்டுள்ளனர். இதுதான் பெரிய அளவில் சர்ச்சையாக ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டிஜிட்டல் பிரிவின் தலைவர் ஆனந்த் டி பிரசாத்திடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனந்த், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். வரக்கூடிய செப்டம்பர் 10ஆம் தேதி கேரளாவில் குளோபல் ஐயப்ப சங்கமம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சிறப்பு விருந்தினர்களாக அழைத்திருக்கிறார்கள். இப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. தமிழகத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இந்துக்கள், இந்து அமைப்புகள், அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எல்லாமே இந்த நிகழ்ச்சிக்கு, ஐயப்பன் சார்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு பினராயி விஜயனோ மு.க. ஸ்டாலினோ கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி மன்னிப்பு கேட்காம இந்த நிகழ்ச்சி கலந்துக்க வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கேரளா பாஜக காரியகர்த்தர்களும் அதே மாதிரி ஹிந்து உணர்வாளர்களும் உங்களை சும்மா விட மாட்டாங்க. நீங்கள் எங்களுடைய வில் பவரையும் எங்களுடைய சக்தியும் பலத்தையும் நீங்கள் குறைச்சிட போடாதீங்க அப்படின்னு கேரள மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் முன்னாள் எம்பி அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் ரொம்ப ஆழமாக அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கணும்? நமக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கா ஹிந்து விரோத சித்தாந்தம். அவங்க அந்நிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய, நிலைநாட்டக்கூடிய, இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லவே வேண்டாம். ஹிந்து வெறுப்புலேயே உருவான ஒரு இயக்கம். திராவிட கழகத்திலிருந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு, ஏதோ ஒரு காரணத்துக்காக யாருக்காகவோ சண்டை போட்டு பிரிந்து உருவான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டும் இல்லை, சமீபத்தில் தொடர்ந்து அண்ணாதுரையாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்துக்களை பயங்கரமாக கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. பூணூல் அறுப்பு போராட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடியே கள்ளி உனக்கு எதுக்கு மூக்குத்தி அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும், நம்மளுடைய அம்மனை பார்த்து இந்து திருமண முறை எவ்வளோ ஆபாசமானது அப்படின்னு பாடமெல்லாம் எடுத்தார் தற்போதைய முதலமைச்சர். தற்போதைய துணை முதலமைச்சர் என்ன பண்ணாரு? அவரும் அதே தான் பண்ணாரு. சனாதனத்தை டெங்கு, மலேரியா போன்று ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்படியெல்லாம் பேசிட்டு எப்படி தான் ஐயப்பன் குளோபல் ஐயப்ப சங்கமத்துக்கு அழைப்பு விடுத்தோன்னு போகிறாங்க வெக்கமே இல்லாமல் அப்படிங்கிற கேள்வி மக்களிடையே எழும்புது. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு பக்கம் பாருங்கள், இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி. யார் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி? சபரிமலையில் ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு ரூல் இருக்குது. என்ன? குறிப்பிட்ட வயதினரில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதென்ன சட்டமா? இதென்ன ரொம்ப ரிகிடாக இருக்கணுமா அப்படின்னா கேட்டால், பக்தர்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த கோவிலில் அந்த ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. என்ன? இந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களே வரக்கூடாது, பெண்களே போகக்கூடாது அப்படின்னு இவங்க இந்த போலி நாத்திகவாதிகள் ஒரு பொய் பிரச்சாரத்தை சபரிமலை மீது பரப்புனாங்க. பெண்கள் போகலாம், பெண்கள் போகிறாங்க. எந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் போனோமோ அந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் போகிறாங்க. பெண்களுக்கு அங்கே தடை கிடையாது. அங்கே தடை இருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. ஸோ அது அவங்க கடைபிடித்துட்டு வராங்க. அதே மாதிரி பெண்கள் மட்டும் போகக்கூடிய கோவில் இந்தியாவில் எத்தனையோ இருக்குது. அங்கெல்லாம் ஆண்கள் போனோன்னு அடம் பிடிக்கிறதில்ல, ஆசைப்படுறதில்ல. ஏன்? கேரளாவில் திருவாண்டரத்தில் ஆற்றுகால் பொங்காலான்னு ஒரு நிகழ்ச்சியே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில், பகவதி அம்மன் கோவிலில் பெண்கள் மட்டுமே கலந்துக்க முடியும். கன்னியாகுமரியில் நமக்கு தெரியும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில், அங்கே பெண்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போகிறாங்க, பெண்கள் மட்டுமே போகிறாங்க, அங்கே ஆண்கள் வரக்கூடாது. வெஸ்ட் பெங்காலில் ஒரு கோவிலில் ஒரு பெண் உறுப்பை கடவுளாக கும்பிடக்கூடிய அந்த பெண்களுக்கு மாதவிடா வரக்கூடிய அந்த விஷயத்தை அதை கொண்டாடக்கூடிய என்ன சொல்கிறது கலாச்சாரம் வெஸ்ட் பெங்காலில் ஹிந்துக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி பெண்களுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எப்படி சில இடத்துல பெண்கள் போகலாம், சில இடத்துல ஆண்கள் போகலான்னு பொதுவான இடத்துல ஒரு டிஃபரன்ஷியேட் இருக்கும், அந்த மாதிரி கோவில்லையும் வச்சுருக்காங்க. அதற்கான காரணங்கள் இருக்குது, அவங்க நியாயமாக சொல்கிறாங்க. எத்தனையோ ஐயப்பன் கோவில் இருக்குது, எங்கே வேணால் போகலாம். ஸோ இதை பயன்படுத்தி கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுது? நாங்கள் இப்போ இந்த ட்ரெடிஷனை உடைக்கிறோம். ஏன்னா நாங்கள்லாம் மாவோயிஸ்ட்டு, லைக் மாவோ, காரல் மார்க்ஸு, லெனின் இவங்களுடைய பிள்ளைகள் இல்லை. ஸோ நாங்கள் இந்த ட்ரெடிஷன்லாம் உடைச்சி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? கேரளாவில் விட்டுப்படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பெண்ணை, ஆபாசமான காணொளிகளை பதிவிடக்கூடிய ஒரு பெண்ணை பணம் கொடுத்து அவரை மோட்டிவேட் பண்ணி நைட்டோட நைட்டாக எப்போ ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் அங்கே பட்னியாக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. போராட்டம்னா அடிச்சு உடைக்கிறதுலாம் இல்லை, பஜனை பாடிட்டு இருந்தாங்க, ஐயப்பர் பாடலை பாடிட்டு இருந்தாங்க, ஐயப்ப கோஷத்தை எழுப்பிட்டு இருந்தாங்க.
அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் தலையில் ஒரு சாக்கு மூட்டையில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த பெண்களை மறைத்து எடுத்துட்டு போய் 18ஆம் படி ஏற்றி ஐயப்பனை தரிசிக்க வைத்து கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மனதை புண்படுத்திய கம்யூனிஸ்ட் அரசு. அந்த அரசுக்கு தலைமை தாங்கிய பினராயி விஜயன். இந்த பக்கம் இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி துடித்து கொண்டிருக்கும் மு.க. ஸ்டாலின். இவங்க 2 பேரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது நியாயமா அப்படிங்கிறது பொதுமக்கள் முடிவு பண்ணட்டும். ஸோ இது என்ன ஆக போகுது, இவங்களுடைய இப்போ எலெக்ஷன் அடுத்த ஒரு 6 மாசத்துல வருது. இப்போ ஒரு விழிப்புணர்வு தென்னகத்தில், குறிப்பாக தமிழகத்தில், கேரளாவில் இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அந்த விழிப்புணர்வை மீண்டும் ஓட்டுகளாக நாங்கள் இந்துக்களுக்கு விரோதி இல்லை அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு போலி நிகழ்ச்சி. டிசம்பரில் நமக்கு தெரியும் ஐயப்ப சீசன் ஆரம்பிக்குது. மகர ஜோதி முடிந்து ஒரு 4-5 மாதங்களில் தேர்தல் வருது. கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்க தமிழகத்திலையும் கேரளாவிலையும். இந்த 2 மாநிலத்திலையும் தேர்தல் வருது. இந்த தேர்தலை சந்திக்க இந்த ஐயப்ப பக்தர்களை மூளை சலவை செய்து இந்த ஓட்டை பெறலாம், நாங்கள்லாம் ஐயப்ப சாமிக்கு நாங்கள்லாம் பக்தர்கள் அப்படின்னு மக்களை ஏமாத்தலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த ஐடியா யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த ஐடியா யார் கொடுத்திருந்தாலும் திரு பினராயி விஜயன் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு மண்டையிலே கொட்டி இப்படி தலையில மண்ணள்ளி போட்டியே அப்படின்னு கேட்கணும். ஏன்னா ஐயப்ப அந்த பிரச்சனைகள்லாம் நடந்து பல ஆண்டுகள் ஆச்சு. இப்போ சட்டம் இருந்தாலும் எந்த பெண்களும் போறதில்லை. பெண்கள் போறதில்லைன்னு மட்டும் கிடையாது, நாங்க வரல, எங்களுக்கும் சேர்த்து நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க, என் பெண் குழந்தைய கூட்டிட்டு போங்க, என்னுடைய அம்மாவை கூட்டிட்டு போங்க, வயதான அம்மாவை கூட்டிட்டு போங்கன்னு ஹிந்து பெண்கள், உண்மையான பக்தர்கள் அந்த சிஸ்டத்தை இன்னும் கடைபிடித்து அந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் ஆச்சு. அந்த சம்பவத்தை பல பேர் மறந்துட்டாங்க. ஐயப்ப கோவிலில் கம்யூனிஸ்டும் திமுகவும் இது போன்ற ஒரு கேவலமான செயலை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தார்கள், இல்லாட்டி அதை மோட்டிவேட் பண்ணாங்க அப்படிங்கிறத மக்கள் மறந்துட்டாங்க. இப்போ நீங்கள் திருப்பி இந்த ஐயப்ப குளோபல் சங்கமத்துக்கு போகிறதுனால தேர்தல் சமயத்தில் அவங்களுக்கு திருப்பி அது ஞாபகம் வரும். இன்னும் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவங்க அந்த வழக்கு சந்திச்சுட்டு இருக்காங்க. வெக்கமா இல்லையா? அந்த வழக்கை இன்னும் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஐயப்பனுக்காக போராடிய ஐயப்ப பக்தர்கள் வழக்கை சந்தித்து கொண்டு இருக்கும் போது இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கேரள முதலமைச்சரால் எப்படி ஐயப்ப சங்கமத்தில் போய் கலந்துக்க முடியும்? எத்தனை பேருடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்திருக்கீங்க, எத்தனை பேருடைய வெளிநாட்டு கனவை நீங்க கெடுத்திருக்கீங்க, எத்தனை பேருடைய அரசு வேலை கனவை நீங்க கெடுத்திருக்கீங்க. இவ்வளவு பாவம் செய்து ஐயப்ப குளோபல் சங்கத்துக்கு போலாமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒரு ஜேர்னலிஸ்டா எனக்கு அந்த கேள்வி இருக்கு. பல அரசியல் விமர்சகர்கள் அந்த கேள்வி வைத்துட்டு இருக்கிறார்கள். சமூக வலைதளத்துல கேரளாவில் இருக்கக்கூடிய சேட்டன்ஸும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நமது நண்பர்களும் இந்த 2 அரசியல் சக்திகளையும் அரசியல்வாதிகளையும் கிழித்து தொங்க விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இதற்கான பதில் ஐயப்ப பக்தர்கள் நேரம் வரும்போது, மீண்டும் சொல்றேன், பினராயி விஜயனுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் ரொம்ப நன்றி. மறந்து போன பல ஐயப்ப பக்தர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அநீதியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்கு நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த். இது குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. நேர்களே, இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்க.